தமிழக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ் சினிமாவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு தலைமுறை காலகட்டத்திலையும் இருபெரும் நட்சத்திரங்களை இருபெரும் துருவங்களாக மாற்றி அவங்களோட ரசிகர்கள் அவங்களுக்குள்ள அடிச்சுப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா பியு சின்னப்பா, எம்கே தியாகராஜ பாகவதர், எம்ஜிஆர் சிவாஜி, ரஜினி கமல், விஜய் அஜித், தனுஷ் சிம்புன்னு ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த சண்டைகள் நடந்துகிட்டே தான் இருக்குது. ரசிகர்கள் மட்டும் இல்லை, அந்த ரெண்டு பெரிய நட்சத்திரங்களுமே கூட இந்த சண்டை வளர்றதுக்கு இன்னும் என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் தொடர்ந்து பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. ஆனால் இதில் ஆச்சரியமான ஒரு விஷயம், ரஜினி அவர்களும் கமல் அவர்களும் இவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் எங்களுக்குள்ள சினிமா துறையில் மட்டும்தான் போட்டி இருக்க தவிர எங்கள் ரெண்டு பேருக்குள்ள ஒன்றுமே இல்லை அப்படின்றத அவங்களுக்குள்ள போட்டி ஆரம்பித்த காலத்தில் இருந்து இப்போ வரைக்குமே அவங்க வந்துட்டு அதை சரியாக நிரூபிச்சுட்டே இருக்கிறாங்க. ரஜினி அவர்களும் கமல் அவர்களும் ஒரே திரைப்படங்களில் ஒன்றா நடிக்கும்போது நம்ம ரெண்டு பேருக்குமே தனித்தனி மார்க்கெட் உருவாயிடுச்சு. இதே மாதிரி தொடர்ந்து நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா நடிச்சிட்டே இருந்தோம் அப்படின்னா தயாரிப்பாளர்களுக்கு லாபம் கிடைக்கும், ஆனால் உங்களோட தனித்திறமை அப்படின்றதே தெரியாமலே போயிடும் அப்படின்னு கமல் சார் ரஜினி சாருக்கு அட்வைஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் இவங்க ரெண்டு பேருமே தனித்தனி பாதையில் பயணிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. கமல் என்னை கூப்பிட்டு, ரஜினி இனிமே நீங்கள் தனியாக நடித்தாதான் உங்களுக்கு ஒரு அந்தஸ்து கிடைக்கும், உங்களுக்கு ஒரு தனி இடம் கிடைக்கும், நம்ம ரெண்டு பேரையும் இப்படியே யூஸ் பண்ணி நீங்கள் வளர முடியாதுன்னு சொன்னாங்க. இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இருக்கிற விஜய் அஜித், சிம்பு தனுஷ் மாதிரி அவங்களோட திரைப்படங்களில் ஒருத்தரை சாடி சண்டை போடுற அந்த காட்சிகள்லாம் கிடையாது. ஒருவர் பெருமைப்படுத்திக்கிற மாதிரி தான் அவங்களோட திரைப்படங்களில் எதிர் போட்டியாளராக இருந்தாலும் கூட பெருமைப்படுத்துகிற மாதிரியான வசனங்களில் தான் அவங்களோட திரைப்படங்களை வச்சுருந்தாங்க. இது முல்தானி மட்டி நேச்சுரல் தெரப்பி கழுவிட்டு வந்தேன்னா சும்மா கமலஹாசன் மாதிரி இருப்பேன். கமலஹாசன் நினைப்பு. ஆமா, நீங்க யாரு? நான் ஹேபு பாய் ஃப்ரெண்ட். பேரு கமலஹாசன். நீ கமலஹாசன் பேர்லாம் இருக்கிறேன். விடுறா, கமலஹாசன் என் ஃப்ரெண்ட் சொல்லிக்கிறேன். விடுறா சொல்லிப்பாரு. இவர் பெரிய ரஜினிகாந்த். இவர் யார் சொல்லுங்க? என்ன இவரை தெரியாதுங்களா? பிறந்த குழந்தைக்கு கூட தெரியுவ. இவரு நடிகர் திலகம் சிவாஜி. இது சூப்பர் ஸ்டார் ஸ்டைல் மன்னன் ரஜினி. அதே மாதிரி எம்ஜிஆர் சிவாஜி அவர்களோட காலகட்டங்களில் பார்த்தீங்க அப்படின்னா எம்ஜிஆர் அவர்கள் தேவர் ஃபிலிம்ஸ் சாண்டோ சின்னப்ப தேவர் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட தெளிவாக சொன்ன ஒரே விஷயம் என்னன்னா, நம்ம ரெண்டு தொடர்ந்து படம் பண்ணுவோம், ஆனால் உங்களோட தயாரிப்பில் தம்பி கணேசனை மட்டும் நடிக்க வைக்கக்கூடாது அப்படின்னு தேவர் அவர்கள்ட்ட வாக்குறுதி வாங்கினதுக்கு அப்புறம் தான் தேவர் பிக்சர்ஸில் எம்ஜிஆர் அவர்கள் தொடர்ந்து திரைப்படங்கள் நடிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. தேவர் பிக்சர்ஸோட லிஸ்ட்டை செக் பண்ணிங்க அப்படின்னா எம்ஜிஆர் அவர்கள் நடிக்கும்போது எம்ஜிஆர் அவர்களுடைய திரைப்படங்கள் மட்டும்தான் அதிகமாக இருக்குமே தவிர சிவாஜி அவர்களோட திரைப்படங்கள் இருக்காது. ஆனால் ரஜினி கமல் அவங்களோட காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பேரும் பேசி வச்சுக்கிட்டது, நான் எந்த டைரக்டருக்கு படம் பண்ணுறனோ நீங்களும் அந்த டைரக்டரை படம் பண்ணுங்க, நான் எந்த தயாரிப்பு நிறுவனத்துக்கு படம் பண்ணுறோமோ அதே மாதிரி நீங்களும் அந்த தயாரிப்பு நிறுவனத்துக்கிட்ட படம் பண்ணுங்க அப்படின்னு தான் ரெண்டு பேருமே தொடர்ந்து திரைப்படங்கள் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் செஞ்ச ப்ரொடியூசர் நீங்கள் ஒரு வேலை செய்யணும், நான் செஞ்ச டைரக்டர் நீ உங்க படத்தில் செய்யணும். எஸ்பி முத்துராமன் அவர்களுடைய இயக்கத்தில் ரஜினி அவர்களும் கமல் அவர்களும் ஒரே நேரத்திலலாம் திரைப்படங்கள் பண்ணிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி ஏவிஎம் நிறுவனத்துக்கு ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் தான் படம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன் கடைசியாக கேஎஸ் ரவிக்குமார் அவர்களுடைய இயக்கத்தில் கூட கமல் அவர்களும் ரஜினி அவர்களும் திரைப்படங்கள் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. இதெல்லாம் தாண்டி அவங்களுக்குள்ள இருந்த ஒற்றுமைக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயக்குனர் மகேந்திரன் அவர்கள் ஸ்கிரீன் பிளே அண்ட் டைலாக் ரைட்டராக இருந்து முதல்ல இயக்குற திரைப்படமாக முள்ளும் மலரும் திரைப்படம் அவருக்கு அமைஞ்சது. அவர் எந்த மாதிரியான திரைப்படங்களுக்கு ஸ்கிரீன் பிளே அண்ட் டைலாக் எழுதியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தங்கப்பதக்கம், வாழ்ந்து காட்டுகிறேன், ஆடுபுலி ஆட்டம், இந்த மூணு படங்களுமே பார்த்தீங்க அப்படின்னா கமர்ஷியலி மசாலா படங்களாக அவருக்கு அமைஞ்ச திரைப்படங்கள். இந்த மாதிரி மசாலா கமர்ஷியல் திரைப்படங்களுக்கு மகேந்திரன் அவர்கள் கதைவசனம் எழுதுறாரு, சரி இவரை வச்சு நம்ம ஒரு படம் எடுப்பான் அப்படின்னு சொல்லி ஆனந்தி ஃபிலிம்ஸ் வேணு செட்டியார் வந்துட்டு, மகேந்திரன் நீங்கள் ஒரு படத்தை இயக்குங்க, நானே ப்ரொடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அப்படி தான் மகேந்திரன் அவர்களே வேணு செட்டியார் இயக்குனராக மாற்றினார். அப்படி அவர் இயக்குனரானதுக்கப்புறம் அவர் எடுத்த திரைப்படம் தான் ரஜினி அவர்களை வச்சு முள்ளும் மலரும். கொஞ்சமாக பேட்ச் ஒர்க் மட்டும் வச்சுட்டு மீதி படத்தை டபுள் பாசிட்டிவ் போட்டு பார்த்த அந்த படத்தோட தயாரிப்பாளர் வேணு செட்டியார் அவர்களுக்கு ஒரே ஷாக்கு. ஏன்னா மகேந்திரன் அவர்கள் எந்த மாதிரியான திரைப்படம் கதை வசனம் எழுதியிருந்தார், தங்கப்பதக்கம், ஆடுபுலி ஆட்டம் மாதிரியான மசாலா கமர்ஷியல் திரைப்படங்களுக்கு கதை வசனம் எழுதுனால தான் ரஜினியை வச்சு இன்னும் நல்லா ஸ்டைலாக கதை வசனங்களில் நல்ல ஒரு மசாலா படத்தை எடுத்து கொடுப்பாரு அப்படின்னு ஆனந்தி ஃபிலிம்ஸ் வேணு செட்டியார் அவர்கள் மகேந்திரனை இயக்குனராக போட்டு இந்த படத்தை தயாரிக்கிறதுக்கு அவர் ஒத்துக்கிட்டார். ஆனால் முள்ளு மலரோட டபுள் பாசிட்டிவ் பார்த்ததுக்கப்புறம் இவருக்கு இடி விழுந்த மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா இவர் எதிர்பார்த்த திரைப்படம் வேற, அவங்க எடுத்து வச்சிருக்கிற திரைப்படம் வேற. படத்தில் டயலாக்ஸ் ரொம்ப கம்மி, படம் முழுக்க பார்த்தீங்கன்னா ஏதோ டாக்குமெண்ட்ரி ஃபில்ம் மாதிரி இருக்கிறதுனால உன்னை நம்பி பணம் போட்டேன், ஆனால் என்னை இப்படி நடுத்தரில் நிறுத்துற மாதிரியான ஒரு படத்தை எடுத்து வச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி இதுக்கு மேலே அந்த படத்தை எடுக்கிறதுக்கு ₹1 கூட நான் தரமாட்டேன் அப்படின்னு எடுத்த வரைக்கும் இருக்கிற படத்தை அப்படியே ரிலீஸ் பண்ணிடலாம் சொல்லி
ரிலீஸ் டேட்டே அனௌன்ஸ் பண்ணிட்டாரு அந்த படத்தோட தயாரிப்பாளர் வேணு செட்டியார். அவங்க அப்புறமா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்ட காட்சிகள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செந்தாழம்பூவில் பாட்டு வரும் இல்லையா, அந்த பாட்டுக்கு ஒரு லீடு ஒன்று வேணும். அதாவது அந்த பாட்டை எடுத்து முடிச்சிட்டாங்க, ஆனால் அந்த பாட்டுக்கு ஒரு லீடு வேணும். அந்த லீடு காட்சிகளை சரி பேட்ச் ஒர்க்கில் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்படியே விட்டுட்டாங்க. இப்போ அந்த பாட்டுக்கு லீடு இல்லை அப்படின்னா அந்த பாட்டையே தூக்கிடணும். அந்த தயாரிப்பாளர் வந்துட்டு பாட்டை தூக்கிடு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற அளவுக்கு முடிவுக்கே போயிட்டார் அவர். இந்த விஷயங்கள் எல்லாமே எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனக்கு நிகராக வளரக்கூடிய ஒரு கதாநாயகன் நடித்த ஒரு திரைப்படத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள். ஆனால் கமல் சார் என்ன பண்ணார் அப்படின்னா, இதை வந்துட்டு நம்மளோட போட்டியாளராக வர ஒரு நடிகனோட திரைப்படமாக பார்க்காம மகேந்திரன் அப்படின்ற ஒரு நல்ல டெக்னீஷியன் முதல்ல இயக்குனராக அறிமுகமாகிறாரு. அதனால் அவருக்கு கண்டிப்பாக நம்ம உதவணும் அப்படின்னு சொல்லி மகேந்திரன் அவர்கள் கமல்கிட்ட இந்த பிரச்சனையெல்லாம் சொன்னதுக்கப்புறம் கமல் சார் வந்துட்டு அந்த தயாரிப்பாளர் வேணு செட்டியார்கிட்ட மகேந்திரன் அவர்களுக்காக வேணு செட்டியார்கிட்ட எவ்வளோ பேசுகிறாரு. ஆனால் அந்த தயாரிப்பாளர் ஒத்துக்கவே இல்லை. கடைசியில் கமல் அவர்கள் என்ன முடிவு எடுத்தார் அப்படின்னா, சரி இந்த படத்துக்கு நீங்கள் செலவு பண்ண வேணாம், ஆனால் நான் என்னோட செலவில் என்னோட ஃபிலிம் ரோல்லாம் கொடுத்து நான் அந்த காட்சிகளை எடுத்துக்கிறேன், உங்களுக்கு சம்மதமாக அப்படின்னு சொல்லி தயாரிப்பாளர்கிட்ட கேட்க, அதுக்கு அந்த தயாரிப்பாளர் அது உன்னோட விருப்பம் கமல் அப்படின்னு சொல்லி அவர் ஒதுங்கிட்டாரு. அதுக்கப்புறம் கமல் அவர்கள் தன்னோட கை காசை போட்டு தன்னோட ஷூட்டிங்கை கேன்சல் பண்ணி அந்த டீமை அப்படியே மகேந்திரன் அவர்கள்கிட்ட கொடுத்து அதுக்கப்புறம் முள்ளும் மலரும்கான அந்த பேட்ச் ஒர்க் காட்சிகளை எடுத்ததுக்கப்புறம் தான் முள்ளு மலரும் திரைப்படம் ஒரு முழுமை பெற்ற படமாக வெளியில் வந்துச்சு. ஒருவேளை கமல் அவர்கள் என்னோட சக போட்டியாளர் திரைப்படத்துக்கு நான் ஏன்பா பண்ணணும் அப்படின்னு சொல்லி விட்டுருந்தாரு அப்படின்னா, முள்ளு மலரும் திரைப்படம் ஒரு முழுமையான திரைப்படமாக அமையாமல் செந்தாழம்பூவில் பாட்டு அதில் இடம்பெறாமல் படமே ஒரு மாதிரி ஆகிட்டு இருக்கும். இந்நேரம் நாம் அந்த படத்தை பற்றி பெருசாக பேசியிருக்க மாட்டோம். ஸோ இப்பேற்பட்ட உதவியை தன்னோட சக போட்டியாளர் திரைப்படமான முள்ளு மலரும் திரைப்படத்துக்கு கமல் அவர்கள் செஞ்சாங்க. இன்னைக்கு வரைக்கும் முள்ளு மலரை பேசுகிறீங்க, டைரக்ட் பண்ண என்னை பற்றி பேசுகிறீங்கன்னா அதுக்கு நான் நத்திங் ஆகினா ஒன்றுமே காரணம் இல்லை. அந்த மகா கலைஞன் தான், பிறவி கலைஞன் தான். படம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. அந்த படத்துக்கு ப்ரொடியூசர் ரொம்ப நல்ல மனுஷன் வேணு செட்டியார். அவருக்கும் ஒளிப்பதிவாளர் பாலமேந்தருக்கு சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அது போக டபுள் பாசிட்டிவ் வேற பார்த்துட்டாரு ஒரு சந்தர்ப்பத்தில். ஆனால் டபுள் பாசிட்டிவ் பார்க்கும்போது கூட அந்த கதைக்கு அந்த படத்திற்கு உயிரோட்டமாக உள்ள அடித்தளமான மிக மிக முக்கியமான ஒரு காட்சியை எடுக்காமையே விட்டுருந்தேன். பேட்ச் ஒர்க்கில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னால் டபுள் பாசிட்டிவ் பார்த்த ப்ரொடியூசருக்கு வந்து படத்தில் டைலாக்கே இல்லை, எல்லாம் சைலண்டாக போயிட்டுருக்கு, அங்கே ஒரு வார்த்தை இங்கே ஒரு வார்த்தை வருது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நம்மளாம் திட்டின்னு என் மேலே பயங்கர கோபம். பட் இஸ் அ நைஸ் மேன். என் மேலே ஒரு கோபம், ஒளிப்பதிவோட பாலுமேந்திரா மேலே ஒரு தனிப்பட்ட முறை ஏதோ விரோதம். ரெண்டு காரணத்தையும் அந்த சீனை எடுக்க மாட்டேங்கிறாரு. நான் அந்த ஷூட் பண்ணுறதுக்கு நான் ஒன்றும் காசு தர மாட்டேன், நான் ஒன்றும் பண்ண மாட்டேன். அது இந்த செந்தாழ மூவியில் வந்தாடும் தென்றல் ஒரு சாங் வரும், அதுக்கான லீட் சீன். அந்த பாட்டையும் தூக்கிடுங்கிறார். பாட்டையும் தூக்கிட்டு இந்த சீனையும் எடுக்காமட்டா அந்த படம் ஒன்றுமே இல்லை. குறப்பிரசமாக வெளிவந்து அது மறக்கப்பட்டிருக்கும், நானும் காணாமல் போயிருப்பேன். அந்த சந்தர்ப்பத்தில் ஆழ்வாரப்பேட்டையில் அந்த பிறவி கவிஞன் வீட்டில் உட்காந்து நான் பேசிட்டு இருந்தப்போ இந்த மாதிரி மிஸ்டர் கமல், நான் அவர்கிட்ட உதவின்னு கூட கேட்கல, அதுதான் எனக்கு உதவி செய்யுங்கன்னு கூட நான் கேட்கல. அவர்கிட்ட போய் இதுதான் சுச்சுவேஷன், எனக்கு தெரியல, பைத்தியம் அடிக்கிற மாதிரி இருக்கு, எதுக்கு டயட் பண்ண வந்தோன்னு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கொஞ்சம் கண்டு போனார். நேரம் வேணு செட்டியார்கிட்ட போனார். என்னது இது வரைக்கும் அப்போ அந்த நிலைமையில கூட இந்த கலைஞன் மகா கலைஞன் அந்த படத்தை பார்க்கல, நான் எடுத்த படத்தை பார்க்கல. என் மேல உள்ள நம்பிக்கையினால எனக்காக பறிஞ்சிட்டு ப்ரொடியூசர்கிட்ட போறாரு. ப்ரொடியூசர்கிட்ட போய் எவ்வளோ வாதாடி பார்க்குறாரு. படத்துக்கு ஆதாரமே அந்த சீன் தாங்கிறாரு டைரக்டர். ரொம்ப கெட்டிக்கார் பையன் மகேந்திரன், எனக்கு நம்பிக்கை இருக்கு அவர் மேல, தயவு செஞ்சு அந்த சீனை எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, வீம்பு பிடிக்காதீங்க அப்படின்னு சொன்னப்போ அவர் தலைகளாக நின்றார். முடியவே முடியாது. கடைசியில் ஒரு அசரத்தை அவர் போட்டார். சரி அந்த சீனை நான் எடுக்கிறேன், நானே ஏற்பாடு பண்றேன், நான் செலவு பண்றேன் சார், அதுக்காச்சும் ஒத்துக்குவீங்களா அப்படின்னாரு. அது ஓம் பாடுப்பா அப்படின்னு அவர்ட்டார். உடனே மறுநாளே இந்த பிறவை கலைஞன் மகா கலைஞன் கிரேட் ஹியூமன் பீயிங் அப்படித்தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த கிரேட் ஹியூமன் பீயிங் இல்லைன்னா இப்படி ஒரு அக்கறை ஒரு மனித நேயம் யாருக்கும் வர சான்சஸ் இல்லை.
அவர் என்ன பண்ணார், மறுநாளே சுந்தர் சேலரில் கேமரா ஃபிலிம் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி சத்யா ஸ்டுடியோவில் சம்மந்தப்பட்ட காட்சியை எடுக்க வச்சு அந்த படத்தில் இணைக்கிறதுக்கு காரணமாக இருந்தார். அதுக்கப்புறம் தான் அந்த படம் முழுமை அடைந்தது. இன்னைக்கு நீங்கள் எல்லாம் முள்ளுமலருங்கிறீங்க, மகேந்திரங்கிறீங்க. அன்னைக்கு மட்டும் அந்த மாமனிதன் எனக்கு அந்த உதவி செய்யலைன்னா அதுக்கப்புறம் உதிரிப்புக்குள்ள நெஞ்சத்துக்கு இல்லாத எதுவுமே கிடையாது. இன்னைக்கு நான் இல்லை. ஸோ என் வாழ்நாள் முடிகிற வரைக்கும் அந்த மாமனிதரை நான் மறக்க மாட்டேன். கமல் வந்து ஊட்டியில் ஒரு ஷூட்டிங் போயிருந்தார். சங்கர்லால்னு ஒரு படம்னு நினைக்கிறேன். அவர் சட்டமின் கையில் ஒன் ஆஃப் த டூ. டிஎன் பாலு வாஸ் த டைரக்டர். அப்போ வந்து என்ன கூட்டிகிட்டு போனார், பிகாஸ் ஐ ஹேட் ஹாலிடேஸ் அட் தட் டைம். அப்போது திடீர்னு ஹீ செட் இன்னைக்கு ஷூட்டிங் நடக்காது, பிகாஸ் இன்னொரு யூனிட் வந்து தேர் இன் ட்ரபிள். அதுக்கு ப்ரொடியூசர் வந்து கேமரா கொடுக்க மாட்டேன், ஃபிலிம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி இன்னும் எக்ஸீட் ஆயிடுச்சு ஷெட்யூலில் போட்ட பட்ஜெட்டோடன்ட்டு எடுத்துகிட்டு போயிட்டாராம் கேமராவும் ஃபிலிமும். ஸோ நான் வந்து இன்றைக்கி என் ஷூட்டிங்கை கேன்சல் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு ஹி கேன்சல் தட் ஷூட்டிங். And he went to the producer and said, since I am not well, I don't know whether it's a story or not, but since we are not shooting, Rajini படம் ஷூட்டிங் இங்கே நடந்துட்டு இருக்கு, அவங்களுக்கு கேமரா இல்லையா ஃபிலிம் இல்லையா, why can't we lend the camera அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்படி தான் அவங்க வந்து அந்த அடிப்பெண்ணே அந்த ஷூட்டை முடிச்சாங்க. ப்ளஸ் ரஜினியோட சம் சீன்ஸ் எல்லாம் முடிச்சாங்க. இது மட்டும் இல்லை, மகேந்திரன் அவர்கள் முள்ளுமலரும் திரைப்படம் எடுக்க போகிறோம் அப்படின்னு சொன்ன உடனே இந்த படத்துக்கு ஒரு நல்ல கேமராமேன் கண்டிப்பாக உங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லி பாலுமகேந்திரா அவர்களை முள்ளுமலரும் திரைப்படத்திற்கு கேமராமேனாக ஃபிக்ஸ் பண்ணதும் கமல் அவர்கள் தான். அப்புறம் கமல் சார்ட்ட போய் நான் சொன்னேன், கமல் சார் எனக்கு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது, நல்ல கேமராமேன் கிடைக்க மாட்டேங்கிறாங்க, நல்ல டேஸ்ட் உள்ளவங்க கிடைக்க மாட்டேங்கிறாங்க. அவர் தான் பாலுமகேந்திரா சார் எனக்கு அறிமுகம் பண்ணி முள்ளுமலரில் என்னோட ஒர்க் பண்ண வச்சது அவர் தான். அதே மாதிரி இந்த பக்கம் ரஜினி அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா கமல் சார் அளவுக்கு டெக்னிக்கலான விஷயங்கள் சினிமா துறையில் அவருக்கு தெரியாது. ஆனால் ஒருத்தரை பாராட்டணும் அப்படின்னா மனசுல இருந்து உண்மையாகவே பயங்கர வெளிப்படையாக பாராட்டக்கூடிய ஒரு மனிதர் தான் ரஜினி அவர்கள். இதில் கமல் அவர்களை அவர் எந்த இடத்துலையுமே விட்டு கொடுத்ததே கிடையாது. ரஜினி கமல் இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் போட்டி திரைப்படங்கள் வெளியாகிட்டு இருக்கும்போது 1986 நவம்பர் மாதம் ரிலீஸ் ஆன திரைப்படம் தான் கமல் அவர்களுக்கு புன்னகை மன்னன், ரஜினி அவர்களுக்கு மாவீரன். இதில் புன்னகை மன்னன் திரைப்படம் கமல் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக அமைஞ்சது. ஆனால் ரஜினி அவர்களுக்கு மாவீரன் திரைப்படம் பார்த்தீங்க அப்படின்னா தோல்வி திரைப்படமாக அமைஞ்சது. அதுவும் சாதாரண தோல்வி கிடையாது, நம்ம இப்போ அட்டர் ஃப்ளாப்னு சொல்கிறோம்ல அந்த மாதிரியான தோல்வி படமாக ரஜினி அவர்களுக்கு மாவீரன் திரைப்படம் அமைஞ்சது. ஆனால் புன்னகை மன்னன் திரைப்படத்தோட 100வது நாள் சக்ஸஸ் மீட்டில் ரஜினி சார் கமல் சார் அவ்வளோ புகழ்ந்து பேசுகிறாரு. அதுலேயும் இந்த புன்னகை மன்னன் திரைப்படத்தில் அந்த சாப்ளின் செல்லப்பா கதாபாத்திரத்தை பற்றி அவ்வளோ சிலாகிச்சு பேசுகிறாரு ரஜினி சார் அவர்கள். போட்டி திரைப்படமாக ரிலீஸ் ஆகி தன்னோட திரைப்படம் மிகப்பெரிய தோல்வி படமாக அமைஞ்சதுன்றதை விட தன்னோட சக போட்டியாளரான நண்பரோட திரைப்படம் இவ்வளோ பெரிய வெற்றி திரைப்படமாக அமைஞ்சதுக்காக இவர் பேசின விதம் அப்படின்றது ரொம்பவே ஆச்சரியமான ஒரு விஷயந்தான். அதுவும் யார்கிட்ட தோல்வி அடைஞ்சோமோ அவங்ககிட்டயே அவங்கள பற்றி உயர்த்தி பேசுறது அப்படின்றது ரொம்பவே அபூர்வமான ஒரு விஷயந்தான். தீபாவளி படங்கள்ல 12-14 படங்கள்ல கொடிகட்டி பறந்து புன்னகை மன்னன் வசூல் மன்னனாக மாறினார். அதுக்கு காரணம் பாலச்சந்திர சாருடைய அற்புதமான ஒரு கதை அம்சம், அவங்களுடைய டைரக்ஷன், ரெண்டாவது கமல்ஹாசன் அவங்களுடைய அற்புதமான நடிப்பு. ரீசெண்டா ஒரு மேகசைன்ல, நார்த் இந்தியன் மேகசைன் எழுதியிருந்தாங்க, கமல்ஹாசன் இஸ் ஆக்டர்ஸ் ஆக்டர்னு சொல்லி, அவர் நடிகனுக்கு சொல்லி எழுதியிருந்தாங்க. அந்த படத்தை பார்த்த பிறகு நான் புரிஞ்சுக்கிட்டேன், அந்த சார்லி செல்லப்பா கேரக்டர் வந்து தமிழ்நாட்டு நடிகர்கள் மட்டும் இல்ல, ஓல் இந்தியாலே எந்த ஆர்டிஸ்டும் அந்த கேரக்டர் ஊகிக்க முடியாது. ஆக்ட் பண்றது விட்டுடுங்க, ஊகிக்க முடியாது. அந்த சார்லி சாப்ளின் அவ்வளவு அற்புதமா சரி நடிப்பு பண்ணலாம், அவர் பத்தி தெரியும், டான்ஸ் பண்ணலாம். அந்த சார்லி சாப்ளினுக்கு ஒரு ஸ்மைலிங் இருக்கும் ஃபேஸ்ல, அவர் ஸ்மைல் பண்ணுவார். அதை கூட அப்படியே வந்து அவர் ஃபாலோ பண்ணியிருக்காருன்னு சொன்னா அவர் நடிகனுக்கு நடிகன். அந்த பீரியட்ல வந்து நடிகனுக்கு நடிகன் சிவாஜி கணேசன், இந்த வந்து காலத்துல வந்து நடிகனுக்கு நடிகன் கமலஹாசன். இப்படி கமல் அவர்களை பற்றியும் அவர்கள் நடிப்பை பற்றியும் வெளிப்படையாக பாராட்டக்கூடிய ஒரு மனிதராக தான் ரஜினி அவர்கள் இருந்தாங்க. அதுக்கப்புறம் ராஜ்கமலில் நிறைய படங்கள் வந்து எடுத்தாங்க. பட் ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்ச படம் வந்துட்டு முதல்ல வந்து அபூர்வ சகோதரர்கள்.
அந்த படம் வந்து படம் ரிலீஸ் ஆகிடுச்சு. நான் வந்து பார்க்கல, நான் ஷூட்டிங் அவுட்டோர் ஷூட்டிங்கில் இருந்தேன். ஷூட்டிங் வந்த பிறகு 11 o'clock வந்து மேனா தியேட்டர் இருந்தது. அங்கே 11 o'clock இந்த படம் பார்க்கணும்னு சொல்லி எனக்கு ஒரு ஷோ அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. அந்த படம் பார்த்துட்டு முடிஞ்சு போகும்போது 2 o'clock. நான் அப்போவே சொல்கிறேன், நான் மிஸ்ஸஸ் கிட்டே இப்போவே கமலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி. எங்கே போய் தூங்கிட்டு இருப்பாங்க, இப்படி இல்லை அவர் பார்த்து தான் ஆகணும்னு சொல்லிட்டு 2-2:30 மணிக்கு போய் கதவை தட்டி அவரை எழுப்பி அவர் கை கொடுத்து, நான் வந்து வயசில் வந்து இவங்க என்னை விட இங்கே கொஞ்சம் சின்னவர்கள், இவங்க காலையில் நான் விழுந்துடுவேன், யூ ஹவ் பிகம் இம்மார்டல் அப்படின்னு சொன்னேன். இன்னும் எத்தனை வருஷங்க ஆனால் கூட அது வந்து அப்போ வந்து இவ்வளோ வந்து டெக்னாலஜி எல்லாம் டெவலப்மெண்ட் கிடையாது, இவ்வளோ சிஜி எல்லாம் டிஸ்டிங் டெவலப் கிடையாது. அந்த டயத்தில் வந்து அந்த டிராஃப்ட் கேரக்டரில் ஒரு பண்ணதுக்கு வந்து எடுத்த சிரமங்கள் அதெல்லாம் சாதாரணம் வந்தது சார். இன்னும் நீங்கள் அந்த மாதிரி ஒரு படம் பண்ணல சார் அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார், ஆமாம் அப்படியா அப்படின்னாரு. ஆமாம் சார். அப்போ அவர் சொன்னார், உங்களுக்கு ஒன்று தெரியுமா என்னன்னு, நான் நாயகன் பார்த்துட்டு வந்துட்டு டங்கு டங்கு டங்குன்னு ஒரு அடி அடித்தேன், கிளாஸ் எடுத்து எனக்கு ஏறலை. திருப்பி டபட படம் அடித்தேன், எனக்கு ஏறலை. டபட படம் அடித்தேன், 3வது ஏறலை. உடனே கமலுக்கு ஃபோன் பண்ண டாப் பண்ணேன். கமல் சொல்லுங்கள் ரஜினி அப்படின்னாரு. 3 பெக்கை விட வேலு நாயக்கர் போது அதிகமாக இருக்குது. சூப்பர் கமெண்ட். என்ன ஒரு கமெண்ட், என்ன ஒரு ஓப்பன் ஹார்ட், என்ன ஒரு கேரக்டர். அதே மாதிரி தசாவதாரம் படம் எடுக்கும்போது கமல் அவர்கள் ஜார்ஜ் புஷ் கெட்டப் போடுறாரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே தனக்கு ஜார்ஜ் புஷ் ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி கமல் அவர்கள் ஜார்ஜ் புஷ் கெட்டப்பில் எப்படிலாம் இருக்கிறாருன்னு அந்த நடிப்பை பார்த்து ரசிக்கிறதுக்காக தசாவதார ஷூட்டிங் ஸ்பாட்லேயே போயிட்டு கமலுடைய அந்த புஷ் கெட்டப்பை பார்த்து பாராட்டி அந்த புஷ் கெட்டப் கூடிய ரஜினி அவர்கள் ஃபோட்டோவும் எடுத்துகிட்டு வந்தாங்க. அந்த அளவுக்கு தன்னோட சக போட்டியாளராக இருந்தாலும் கூட அவரின் மீது அன்பும் அவர் நடிப்பின் மீது ஒரு மிகப்பெரிய ஆர்வமும் கொண்டிருந்தார் ரஜினி அவர்கள். It's complicated, don't explain. Where's the plane now? Right across the border of Iran into Afghanistan, Mr. President. Perfect. ஷூட்டிங்கில் வந்து அங்கேருந்து நடந்து வர வாக்கு, அந்த பேசின ஸ்டைல்லாம் பார்த்துட்டு அன்றைக்கி ஷூட்டிங் வந்திருந்த ஒரு ஃபேன் வந்து கைத்திட்டார். அந்த ஃபேன் நான் சொன்னது வந்து ரஜினி சார். ஸோ இது வந்து ஒரு சும்மா ஒரு எக்ஸாம்பிள். ஸோ அங்கே ஸ்பாட்லேயே எங்களுக்கு வந்து அது ப்ளஸ் ஆயிடுச்சு. அதே மாதிரி கே. எஸ். ரவிக்குமார் அவர்கள் எத்தனையோ படங்கள் இயக்கியிருந்தாலும் கூட அவர் முதல் தயாரித்த திரைப்படம் கமல் அவர்கள் நடித்த தெனாலி படத்தை நீங்களே தயாரிச்சிருங்களேன் அப்படின்னு கமல் சார் வந்துட்டு கே. எஸ். ரவிக்குமார் அவர்கள்ட்ட சொல்லும்போது கே. எஸ். ரவிக்குமார் அவர்கள் ரஜினி சார்ட்ட ஒப்பீனியன் கேட்டிருக்காரு. அதுக்கு ரஜினி, இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, இதை மிஸ் பண்ணாதீங்க, கமல் அவர்களுக்கு முதல் அட்வான்ஸை கொடுத்து இந்த படத்தை நீங்களே தயாரிச்சிருங்க அப்படின்னு கே. எஸ். ரவிக்குமார் அவர்களுக்கு அட்வைஸ் பண்ணியிருந்தவர் ரஜினி அவர்கள் தான். அதே மாதிரி அந்த தெனாலி படத்தோட கதையை நல்லா கேட்டுட்டு இந்த படத்துக்கு தெனாலி அப்படின்னு டைட்டில் வைங்க அப்படின்னு சொன்னதும் ரஜினி அவர்கள் தான். இந்த கதை ரஜினி சார் வரும்போது அவருக்கு சொல்கிறோம், அது நல்லா இருக்குது, இதுக்கு தெனாலின்னு டைட்டில் வைங்க. அந்த படத்துக்கு டைட்டில் வச்சது மட்டும் இல்லாமல் தான் நண்பரோட படம் நல்லா வரணும் அப்படின்றதுக்காக படத்தோட பூஜையிலும் கலந்துக்கிட்டாரு. அதே மாதிரி அந்த படத்தோட வெற்றி விழா சக்ஸஸ் மீட்லேயும் கலந்துக்கிட்டாரு. சூப்பர் ரஜினிகாந்த், சூப்பர் ஆக்டர் கமல்ஹாசன். படத்தின் பெயரை
Who else but superstar ரஜினிகாந்த் திறந்து வைப்பார். சார்பாக திரு பாலச்சந்தர் அவர்களும் திரு கமலஹாசன் அவர்களும் மாலை அணிவித்து அட்வான்ஸ் கங்கராச்சுலேஷன் சொல்ல போறாங்க. இதுக்கு எல்லாரும் தயவு செஞ்சு வரணும். It's an occasion that the whole film industry should celebrate. கெட்டிமேளம் அதே மாதிரி கே.எஸ். ரவிக்குமார் அவர்களுடைய இயக்கத்தில் ரஜினி அவர்கள் நடித்த திரைப்படம் தான் படையப்பா. அந்த படத்துக்கு கதை தயாரிப்பு ரெண்டுமே ரஜினி அவர்கள் தான். அதனால் மனசில் தோணுன எக்கச்சக்கமான காட்சிகள் எடுத்து வச்சுட்டாங்க. எல்லாத்தையும் எடுத்து கடைசியில் அவுட்புட் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 4 மணி நேரம் டியூரேஷன் வந்திருக்கு. அதுக்கு ரஜினி அவர்கள் கே.எஸ். ரவிக்குமார் அவர்கள்ட்ட நம்ம பேசாமல் இந்த வரதுக்கு 2 இன்டர்வியூ விட்டுறலாம் அப்படின்னு சொல்லும்போது கே.எஸ். ரவிக்குமார் அவர்கள் இதெல்லாம் செட் ஆகாது சார், ஆனால் நீங்கள் ஒரு தயாரிப்பாளராக இருந்து சொல்கிறீங்க, நான் என்ன சொல்கிறேன்னு தெரியல அப்படின்னு சொல்லி கே.எஸ். ரவிக்குமார்லாம் அமைதியாக இருக்கும்போது ரஜினி அவர்கள் கமல் சட்டை ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி வந்துட்டு படம் 2 இன்டர்வியூ விடலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது கமல் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதெல்லாம் தேவையில்லை, நீ அதை அப்படியே கே.எஸ். ரவிக்குமார் கிட்ட விட்டுடு, அவரே படத்துக்கு என்ன தேவையோ அதை எடிட் பண்ணி கரெக்டாக 2.5 மணி நேரம் படமாக அவரே கொடுத்துருவாரு, அதில் நீ எந்த தலையீடையும் வச்சுக்காத அப்படின்னு கமல் அவர்கள் ரஜினி அவர்களுக்கு அட்வைஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நாம் இப்போ பார்க்குற அந்த படையப்பாவா எடிட் பண்ணியிருக்கிறாங்க. 90 நிமிஷம் நம்ம 2 இன்டர்வல் விடுவோம் அப்படின்னு அப்போ ஏதோ வந்த ஹிந்தி படம்லாம் நம்ம படத்தை சொல்லி அது மாதிரி இந்த படம் வந்து வித்தியாசமாக 2 இன்டர்வலோட போடுவோம் அப்படின்னாரு. சரி ஓகே ஏதோ சொல்கிறாருன்னு சொல்லிட்டு சரி 2-3 நாள் விட்டுருவோம் அப்படின்ட்டு மறுநாளே கிளம்புற ஃபோன் பண்ணார். இது நைட்டு நான் கமலுக்கு ஃபோன் பண்ணேன். அவர் வந்து என்ன பைத்தியமாக அவனுக்கு இது மாதிரி 2 இன்டர்வல்லாம் விடுறதெல்லாம் தமிழ் படங்கள்லாம் வந்து அதெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க, 2.5 மணி நேரம் நீங்கள் ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அவர்கிட்ட விட்டுருங்க, நீங்கள் 2.5 மணி நேரம் எனக்கு படம் வேணும்னு சொல்லிவிடுங்க, நீங்கள் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாங்க, அவர் எது வேணால் தூக்கிட்டு உங்களுக்கு காமிக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால் எனக்கு எதுவும் தெரியாது சார், நீங்கள் 14 ரீல்ஸ் இல்லை 13 ரீல்ஸ் தான் அவர் சொன்னார், நான் மேக்ஸிமம் ஒரு 13 நேரம் அப்படி வச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் பண்ணுங்க. யோசிச்சு பாருங்களேன், இது ரஜினி சாரோட சொந்த கதையை வச்சு அவரே சொந்தமாக தயாரிக்கிற திரைப்படம். இதுக்கு போய் கமல் சார்கிட்ட சஜஷன் கேட்கணும்னு அவசியமே இல்லை. 2 இன்டர்வல் விட்டுடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு தயாரிப்பாளராக ரஜினி சாரே முடிவெடுத்தாலும் அதை யாரும் தட்டி கழிக்கவும் முடியாது. ஆனால் இதை போய் கமல் சார்கிட்ட அட்வைஸ் கேட்டு கமல் சாரும் நம்மளோட சக போட்டியாளரோட திரைப்படம்னு நினைக்காம அவரும் தன்னோட கருத்தை சொல்லி ஒரு யோசனையை சொல்லியிருக்கிறாரு அப்படின்றது உண்மையாகவே பாராட்டக்கூடிய ஒரு விஷயம்தான். அதே மாதிரி தளபதி படத்துக்கு தளபதின்னு பேர் வச்சதுக்கப்புறம் அதை தன்னோட ஆப்பனண்ட்டான கமல் கிட்ட தான் போயிட்டு இந்த படத்தோட தலைப்பு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி சஜஷன் கேட்டிருக்காரு ரஜினி சார். ஃபர்ஸ்ட் அவங்க தளபதி படம் டைட்டில் முடிவு பண்ண போது என் காதல கல்யாண மண்டபத்தில் சொல்றாரு, எனக்கு கணபதின்னு கேட்டுருச்சு, அது எப்படி அப்படின்னு கேட்குறாரு என்கிட்ட. அப்படின்ட்டேன் நான், நல்லா இல்லைங்க அப்படின்னு. அப்புறம் வியந்துட்டார் அவரு, ஏன் நல்லா இல்லைன்னு. அது வந்து ஒரு நல்ல பலமான டைட்டில், என்னங்க அது ஒரு மாதிரி விநாயகர் சதுர்த்தி மாதிரி ஆயிடுங்க, ஏன் அப்படி சொல்றீங்கன்னு அவருக்கும் புரியல, ஏன்னா நல்ல டைட்டில் இப்படி சொல்றாருன்னு. அப்புறம் வந்து தளபதினாரு, ஓ சாரி பிரமாதமான டைட்டில் தான். நான் அப்படி எங்களுக்குள் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கை ரொம்ப யதார்த்தமாக சிம்பிளாக இருக்கும்.
இதுக்கெல்லாம் விட ஹைலைட்டாக கமல் தன்னோட மனசில் எந்த இடத்துல இருக்கிறாரு அப்படின்றத 2.0 படத்தோட ப்ரொமோஷனில் ரஜினி அவர்களே வெளிப்படையாக சொல்லியிருந்தாரு. இல்லை, ஆக்சுவலி நான் வந்து சினிமா இண்டஸ்ட்ரி என்ட்ரு ஆகும்போது கமல்ஹாசன் ஆல்ரெடி பிக் ஸ்டார், ஐ கேன் சே சூப்பர் ஸ்டார். நான் வந்து ஜஸ்ட் ஆர்டிஸ்டாக வரும்போது நானே பிரமிச்சு பார்க்குறேன் அவரை. இவரையும் கூட்டிகிட்டு போங்கன்னு சொன்னாங்க. கமல் கூட உட்காந்துட்டு ட்ராவல் பண்ணதே எனக்கு வந்து அப்படியே நானே கிள்ளிக்கிறேன், அவங்க கூட போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி தான் கமலை நான் பார்த்துருக்கேன். ஒரு இதான உடனே வந்து அவருக்கு நான் மிஞ்சிட்டேன்னு சொன்னால் அது வந்து பைத்தியக்காரத்தனம். எப்போவுமே கமல் அந்த இடத்துல தான் வச்சுருக்கேன். இவங்க 2 பேருமே பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தர் அழிச்சிட்டு முன்னேறணும்னு நினைக்கல, ஒருத்தர் வளர விட்டு முன்னேறணும் அப்படின்னு நினச்சாங்க. அதாவது ஒருத்தர் மனசார வெளிப்படையாக பாராட்டிட்டாங்க. அதே மாதிரி அவங்களோட திரைப்படங்களில் பிரச்சனை அப்படின்னா இவங்க 2 பேருக்குள்ள போட்டி இருந்தாலும் அந்த பிரச்சனை எப்படி தீக்கிறது அப்படின்றத அவங்களுக்குள்ளே பேசி ஒரு முடிவுக்கு வந்தாங்க. இவங்க 2 பேரோட அந்த ஒற்றுமை அப்படின்றது வேறு எங்கேயுமே கிடையாது. நீங்கள் ஹிந்தி சைடு போனீங்க அப்படின்னா சல்மான் கானும் ஷாருக் கானும் பார்த்த இடத்துலலாம் அடிச்சுக்கிட்ட காலங்கள் உண்டு. அதே மாதிரி நீங்கள் ஹாலிவுட் ரேஞ்சுக்கு போனீங்க அப்படின்னாலும் அர்னால்டு ஷ்வார்ஸ்நெகரும் சில்வஸ்டர் ஸ்டாலனும் ஓப்பனாக மேடைகள்லேயே திட்டி பேட்டி கொடுக்கும்போது அவங்கள ஒருத்தர் திட்டி சண்டை போட்டுக்கிட்ட காலங்கள்லாம் உண்டு. இவ்வளோ ஏன் இவங்களுக்கு முந்தைய தலைமுறையான எம்ஜிஆர் சிவாஜி இவங்க 2 பேருமே கூட ஒருத்தர் தாக்கி பயங்கரமாக பேசியிருக்கிறாங்க. எம்ஜிஆருக்கு வந்துட்டு நடிக்கவே தெரியாது, அதுலேயும் அழுகிற மாதிரி காட்சிகள் அவரெல்லாம் சுத்தமாக வரவே வராது அப்படின்னு சிவாஜி அவர்கள் ஓப்பன் ஸ்டேஜிலே பேசியிருக்கிறாரு. அதே மாதிரி என்னோட வீரத்தை காட்ட நான் தயார், தம்பி சிவாஜி தயாரா அப்படின்னு சொல்லி எம்ஜிஆரும் பேசியிருக்கிறாரு. அதே மாதிரி இவங்களுக்கு அடுத்த தலைமுறையான விஜய் அஜித்தும் சரி, விஜய்லாம் எனக்கு ஒரு நிகரான ஆளே கிடையாது அப்படின்னு அஜித் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கிறாரு. அஜித் அவர்களை பற்றி விஜய் அவங்க அப்பாவுமே தவறான எவ்வளோ கருத்துக்களை வந்துட்டு பத்திரிகை மூலம் பரப்பியிருக்கிறாங்க. ஏன் அவங்களோட திரைப்படங்கள்லேயே ஒருத்தர் மாற்றி தாக்கிலாம் பேசியிருக்கிறாங்க. இது சிம்பு தனுஷ் வரைக்குமே அவங்களோட திரைப்படங்களை மாற்றி தாக்கி பேசுகிறதெல்லாம் தொடர்ந்துட்டே தான் இருக்குது. ஆனால் இவங்களுக்கு மத்தியில் இப்படி ஒரு நட்பான ஒரு போட்டியாளர்கள் இருந்தாங்க அப்படின்றதே ஆச்சரியம்தான். அதே மாதிரி ரஜினி கமல் இவங்க 2 பேர்கிட்டையும் இப்போ இருக்கிற வளர்ந்து வர ஹீரோக்கள் எல்லாருமே கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தான் பணம் வாங்கி நடிக்கிற அந்த படத்துக்கான மரியாதையை கொடுக்கறது, அதாவது ப்ரொமோஷன் அப்படின்றது பார்த்திங்கன்னா அவங்க கை நீட்டி கோடியில் வாங்கியிருப்பாங்களே அந்த பணம், அந்த பணத்துக்காகவும் அவங்களை நம்பி தயாரிப்பில் ஈடுபட்ட தயாரிப்பாளருக்காகவும் அவங்கள நம்பி எடுத்த இயக்குனருக்காகவும் அவங்கள நம்பி உழைச்ச அனைத்து டெக்னீஷியனுக்காகவும் அத்தனை தொழிலாளர்களுக்கும் சேர்த்து அவங்களுக்கு நன்றி செலுத்தும் விதமாக இவங்க கலந்துக்கிறதுக்கு பேர் தான் ப்ரமோஷன். ரஜினி சாருக்கும் கமல் சாருக்கும் என்ன வயசாகுது, ஆனால் இவங்க இந்த வயசுலையும் நம்மளை நம்பி பணம் போட்ட தயாரிப்பாளருக்காகவும் நம்மளை நம்பி ஒத்துக்கிட்ட இத்தனை டெக்னீஷியனுக்காகவும் நாம் நன்றி கடனோடு இருக்கணும், அவங்களுக்கு நன்றி செலுத்தும் விதமாக ஒவ்வொரு ஊராக ஒவ்வொரு நாடாக போயிட்டு அவங்களோட திரைப்படங்களுக்கு ப்ரொமோஷன்லாம் கலந்துக்கிறாங்க. உலக அளவில் ரஜினி சாருக்கு இல்லாத ஃபேமா அவர்லாம் போயிட்டு ஒரு ப்ரொமோஷனில் கலந்துக்கணும்னு எந்த விதமான அவசியம் கிடையாது. ஆனால் நீங்கள் எந்திரன் படத்தை வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டேட்டாக ஒவ்வொரு நாடாக போய்ட்டு ஒரு ப்ரொமோஷனில் கலந்துக்கிட்டாரு. அது 2.0லையும் பண்ணார். அதேமாதிரி தர்பார் படத்துக்கும் பண்ணார். அவர் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. ஏன்னா ரஜினி சார் வந்துட்டு ஏற்கனவே உலக அளவில் பிரபலமான ஒரு மனிதர் தான். அவர் இந்த மாதிரி இறங்கி போடணும்னு அவசியம் இல்லை. ஆனால் தன்னை நம்பி பணம் போட்டு தன்னை நம்பி ஒரு டெக்னீஷியன்ஸ்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு நன்றி செலுத்தும் விதமாக அவங்களுக்கு நான் நேர்மையாக இருக்கணும்னு சொல்லி அந்த ப்ரொமோஷன்லாம் கலந்துக்கிறாங்க. அதே மாதிரி தான் கமல் சாரும் தன்னோட ஒவ்வொரு படத்துக்கும் அவர் பயங்கரமாக ப்ரொமோஷன் பண்ணுவார். இது நீங்கள் கடைசியாக வந்து விக்ரம் படத்தை முதற்கொண்டு பார்க்கலாம். ஏன்னா அந்த படத்தோட தயாரிப்பாளரும் அவர் தான் வேறு. அதனால் காலையில் ஒரு நாட்டில் ப்ரொமோஷன் பண்ணுறாரு அப்படின்னா ஈவினிங் வேறு ஒரு நாட்டில் இருந்து ப்ரொமோஷன் பண்ணுறாரு, அப்புறம் வேறு ஒரு ஸ்டேட் போகிறாரு. இந்த மாதிரி சுற்றி தன்னோட படம் ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக அவ்வளோ ப்ரொமோஷனில் கலந்துக்கிறாரு கமல் சார் இந்த வயசுலையும். இவங்க 2 பேருமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த வயசுலையுமே தன்னோட படத்துக்கு நியாயமாக இருக்கணும் அப்படின்னு இவ்வளோ கடுமையாக உழைக்கிறாங்க. இந்த வயசுலையும் இவங்க பறந்து இவ்வளோ கடுமையாக உழைக்கிறாங்க. ஆனால் இவங்க 2 பேருக்கு என்ன கேடுன்னே தெரில. கோடியில் சம்பளம் வாங்கி பைக்குள்ளே போட்டுக்கணுன்ற எண்ணம் மட்டும்தான் இருக்குதே தவிர நான் அந்த படத்தை பற்றி எங்கேயும் பேச மாட்டேன், நான் அந்த படத்தோட ப்ரொமோஷன்லாம் வரமாட்டேன் அப்படின்னு கொஞ்சம் கூட நன்றி இல்லாதனமாக தான் இவங்க 2 பேருமே நடந்துக்கிறாங்க. இவங்களை கேட்டால் முட்டாள்தனமாக ஒன்று சொல்லுவாங்க, அதாவது நல்ல படத்துக்கு ப்ரொமோஷனே தேவையில்லை, அது நல்லா ஓடிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இருக்கிறதுலேயே ரொம்ப அபத்தமான முட்டாள்தனமான ஒரு வார்த்தை. நல்ல படத்துக்கு ப்ரொமோஷன் தேவையில்லை அப்படின்னா படம் ஆரம்பிக்கும் போதே படத்தோட டைட்டிலையும் சொல்ல வேண்டியதானே. அதை மூடி மறைச்சி ஒழிச்சு வைக்கிறதே ஒரு ப்ரொமோஷன் தான். எதுக்கு ஒரு படத்துக்கு டீசர் ட்ரெய்லரில் ரிலீஸ் பண்ணுறீங்க? அதான் நல்ல படத்தை தான் ப்ரொமோஷன் தேவையில்லையா? அப்படியே தேட்டரில் ஸ்ட்ரெயிட்டாக படத்தை ரிலீஸ் பண்ண வேண்டியதானே. ப்ரொமோஷன் அப்படின்றது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது வந்துட்டு ஒரு நன்றி கடன். நம்மளை நம்பி பணம் போட்ட தயாரிப்பாளருக்கும் நம்மளை நம்பி படம் எடுத்த டெக்னீஷியனுக்கு நாம் செலுத்துகிற ஒரு நன்றி கடன் தான் ப்ரொமோஷன். உங்களை ஒரு பெரிய ஸ்டாராக பெரிய அந்தஸ்தில் கொண்டு போய் வைக்கிறது அந்த ரசிகன் தான். நீங்கள் இந்த மாதிரி ப்ரொமோஷன்லாம் வந்து கலந்துட்டீங்க அப்படின்னா அந்த ரசிகன் உங்களை பார்த்து கொஞ்சம் சந்தோஷப்படுவான்.
அந்த ஏற்றி விட்ட ரசிகனை பார்க்கறது கூட இவங்களுக்கு டைம் இல்லாமல் அவ்வளோ பந்தா பண்ணுறாங்க. கேட்டால் இன்னொன்று சொல்லுவாங்க, நீங்கள் போய் முதல்ல உங்கள் குடும்பத்தை பாருங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ படம் ரிலீஸ் பண்ணாதீங்க, நீங்கள் படம் ரிலீஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கு தான் தெரியுதுல்ல சம்பாதிக்கிற பணத்தெல்லாம் கொண்டு வந்து தேட்டரில் வந்துட்டு இந்த மாதிரி கொடுக்குறாங்க அப்படின்னு தெரியுது. உங்களுக்கு தான் அந்த ரசிகனோட குடும்பத்து மேலே அவ்வளோ அக்கறை இருக்குல்ல, அப்போ படத்தையே ரிலீஸ் பண்ணாதீங்க, அவன் போய் குடும்பத்தை பார்க்கட்டும். அதாவது இவங்களுக்கு காசும் தேவை, அதே டைம் இந்த பக்கம் வந்துட்டு நான் ரொம்ப நல்லவன்ற மாதிரி இந்த பக்கம் தத்துவங்களையும் பழமொழியும் சொல்லிட்டு போவாங்க. ஆக்சுவலாக இதுக்கெல்லாம் மிக முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயம்தான். மக்களையும் சரி, மக்களோட பிரதிநிதிகளாக இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களும் சரி, அவங்கள நேரில் சந்தித்து பேசுறது அப்படின்றது இவங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு மிகப்பெரிய பயம். ஏன்னா இந்த பத்திரிகையாளர்களும் சரி, மக்களும் சரி, திடீர்னு எதனா ஒரு கேள்வியை கேட்டுருவாங்க. அந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் திருன்னு முழிப்பாங்க. அப்படி அந்த கேள்வி கேட்டு நம்ம எதாவது தப்பாக சொல்லிட்டாலோ இல்லை பதில் சொல்ல முடியல அப்படின்னாலோ நம்மளோட உண்மையான முகம் வெளியே தெரிஞ்சிடும் அப்படின்ற ஒரு பயத்தினால தான் இவங்க 2 பேரும் பார்த்திங்கன்னா அந்த ப்ரொமோஷன்லாம் வரதே கிடையாது. படத்தில் மட்டும் தன்னை ஒரு புத்திசாலியான வீரனாக காமிக்கிறத விட்டுட்டு நிஜமாகவே ஒரு புத்திசாலியான ஒரு வீரனாக மக்களை நேருக்கு நேராக சந்திக்கக்கூடிய தைரியம் இருக்கணும். நீங்கள் ரஜினி, கமல் இவங்க 2 பேரும் எடுத்துக்கங்க. அவங்க தைரியமாக ப்ரெஸ்ஸை மீட் பண்ணுவாங்க, அவங்க கேட்குற எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்கக்கிட்ட ஒரு பதில் இருக்குது, அதுக்கான தைரியம் அவங்ககிட்ட இருக்குது. நீங்கள் கமல் சார்ட்ட போட்டு எந்த கேள்வி வேணாலும் கேளுங்களேன், அவர் அசராமல் நின்று பதில் சொல்லுவார். அதே மாதிரி அறிவுபூர்வமாக பேசுவார். ரஜினி சாரும் அப்படி தான், அவர் ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக பேச மாட்டார். ஆனால் என்ன கேள்விக்கு என்ன பதில் சொல்லுமோ அதை கரெக்டாக சொல்லிட்டு ரஜினி சார் போயிடுவார். இது ஒரு சாதாரண அடிப்படையான ஒரு தைரியம் தான். இந்த அடிப்படை தைரியம் கூட இல்லாதனால தான் இவங்க அந்த ப்ரொமோஷன்லாம் கலந்துக்கிறதே கூடாது. இவங்களுக்கு அப்புறம் வந்த சிவகார்த்திகேயன், விஜய் சேதுபதி கூட அவங்கள வளர்த்து விட்ட ரசிகர்களை பார்க்குறாங்க, ப்ரெஸ்ஸை தைரியமாக சந்திக்கிறாங்க, கேட்குற கேள்விக்கு தைரியமாக பதில் சொல்கிறாங்க. அவங்களோட திரைப்படங்கள் நல்லா வரணும், நம்மளை நம்பி பணம் போட்ட ப்ரொடியூசர் நல்லா இருக்கணுன்றதுக்காக அவங்களோட திரைப்படங்களோட ப்ரொமோஷன்லாம் அவங்கள பயங்கரமாக கலந்துக்கிறாங்க. ஆனால் இவங்களோட பல மடங்கு சம்பளத்தை வாங்கிட்டு அவங்கள ஏற்றி விட்ட ரசிகர்களையும் நான் பார்க்க மாட்டேன், அதே மாதிரி படத்தோட ப்ரொமோஷன்லாம் கலந்துக்க மாட்டேன் அப்படின்றது கொஞ்சம் கூட நன்றி இல்லாத தனம் அப்படின்னு தான் சொல்லணும். அப்புறம் ஒரு சில பேர் சொல்லுவாங்க, எங்கள் தலைவர் வந்துட்டு ஆடியோ லான்ச்லாம் சூப்பராக பேசுகிறாரு, 1-to-1 இன்டர்வியூலாம் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எழுதி வச்சு ஆடியோ லான்ச்சில் பேசுகிறது, ஏற்கனவே பேசி வச்ச கேள்வி கேட்டு அதுக்கு பதில் சொல்கிறதெல்லாம் கணக்கில் வராது. பொது மேடைகளில் மக்களோட பிரதிநிதியாக இருந்து பத்திரிகையாளர்கள் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்கிற தைரியம் அவங்களுக்கு வேணும் அப்படின்றது தான் இந்த இடத்துல நான் சொல்கிறது. ஆனால் என்ன இருந்தாலும் அவங்க 2 பேர் லெஜண்ட் தான். ஆனால் ஒரு சவால் விடுறேன், இதுக்கு முன்னாடி ஜெனரேஷனில் ரஜினி மாதிரி என்ன மாதிரி நண்பர்கள் இருந்தது கிடையாது. இதுக்கு முன்னாடி இல்லை ஆண்டவரே, இப்போ வரைக்குமே உங்களை மாதிரி யாருமே இல்லை. இதாவது பரவாயில்ல. ஒரு சில பேர் கோடி கோடியாக பணம் வாங்கிட்டு அவங்க நடிக்கிற அவங்களோட திரைப்படத்துக்கே நியாயமாக இருக்கிறது இல்லை ஆண்டவரே. இவங்க 2 பேரை பொறுத்த வரைக்கும் அது நம்ம படம், நாம தான் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றது தான் ரஜினி, கமல் இவங்க 2 பேரோட எண்ணம். ஆனால் விஜய், அஜித் இவங்க 2 பேர் எண்ணங்கள் எப்படி இருக்குது அப்படின்னா, நமக்கு தேவை 100 கோடி, அதை விட்டுட்டு எவன் எக்கேடு கெட்டு போனால் நமக்கு என்ன, 100 கோடியை வாங்கி பையில் போட்டோமா, படத்தில் நடித்தோமா, அதோட அந்த படத்துக்கும் நமக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்றது தான் இவங்களோட எண்ணமாக இருக்குது. ஆனால் படம் ஹிட் ஆகிடுச்சுன்னா மட்டும் அடுத்த படத்தில் எக்ஸ்ட்ரா ஒரு 10 கோடி ஏற்றிடுவாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.